ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மினி விலாக். நம்மளோட ஃபேஸ் ஆயில் ரொம்ப எஃபெக்டிவா போயிட்டுருக்கு. க்ளோஸ் சர்க்கிள் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு குடுக்கறதுனால, லைவா அவங்களோட ஃபேஸ்ல அந்த ரிசல்ட்ட பார்க்குறப்போ ரொம்ப ஹேப்பியா இருக்கு. நார்மலா அது டீச்சர் புத்திங்க. சொல்லிக் குடுத்தா கூட ரிசல்ட் பார்க்குறப்ப தான் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓ! இத்தன ஸ்டூடெண்ட் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நமக்கு ரிசல்ட் பார்க்குறப்போ, அடுத்து ஏதாவது எஃபெக்டிவா பண்ணணும்னு தோணும். இந்த தடவ ஆவாரம் பூ, ரோஸ் பெட்டல்ஸ் அண்ட் மரிக்கொழுந்து அதெல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணி இந்த ஆயில் அடுத்த பேட்ச் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கமர்ஷியலா இல்லாத ரொம்ப கேரிங்கா பண்றப்போ நிஜமாலே நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஸோ இந்த பிஸி ஷெட்யூலுக்கு நடுவுல ஒரு பேக் ஆர்ட் வேற. உங்களுக்கு எங்க தான் டைம் கிடைக்குதோ அப்படிலாம் நெனைப்பீங்க. ஆனா இது சேரிட்டி டிரைவ்க்காக. ஸோ பிஸி ஷெட்யூலுக்கு நடுவுலயும் நம்ம கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு சொல்லி உட்காந்தாச்சு. 2 சைடுமே தாஞ்சூர் பெயிண்டிங் தான் ட்ரை பண்ணணும்னு நெனச்சேன். பட் அதர் சைடு கொஞ்சம் இங்க் ஸ்பில் ஆகி வேற மாரி மாத்தியாச்சு. பட் நல்லா தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. இவ்வளோ ஒர்க்குக்கு நடுவுலயும் ஒரு ஷாப்பிங் வேற. மிட் நைட் ஷாப்பிங். எதுக்குன்னா மறுநாள் ரிலேட்டிவ்ஸ் வராங்க வீட்டுக்கு. ஸோ அதனால ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடு ஃபுல்லும் மனுஷங்கள பார்க்குறப்போ இருக்கக்கூடிய ஒரு திருப்தி இருக்கு பாருங்க. அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாதுங்க. நிஜமாலுமே சொல்றேன். வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்னு நெனச்சா எல்லாருமே நெனைக்கிற ஒரே விஷயம், உங்களுக்கு என்னப்பா கை நிறைய சம்பாரிக்கிறீங்க, நெனச்சதெல்லாம் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு. ஆனா அதையெல்லாம் தாண்டி மனசுக்குள்ள திருப்தின்னு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அத நீங்க எத்தன கோடி குடுத்தாலும் வாங்க முடியாது. அமௌண்ட் பெருசா இருந்தா வண்டி பெருசா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல ஒரு வடிவேலு ஜோக்கு. அது எக்ஸாக்ட்டா வெளிநாட்டு வாழ்க்கைக்கு தாங்க ஒத்து வரும். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ, அத்தனை கிலோ ஸ்ட்ரெஸ்ஸையும் உங்க தலையில வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா இதுக்கும் நடுவுல நம்மளோட வாழ்க்கைய ஷேப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நெறைய தியாகம் பண்ணணுங்க. நெறைய தியாகம். அதெல்லாம் வார்த்தையில விவரிக்கவே முடியாது. அந்த மனசோட பாரம், பிடிச்சவங்கள உடனே போய் பார்க்க முடியாதுன்ற சோகம், அதையெல்லாம் தாக்கு பிடிச்சிட்டு நம்ம வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, நம்ம வெளிநாட்டு வாழ்க்கைய தேர்ந்தெடுக்கலாம். ஆனா வாழ்ந்து தானே ஆகணும். எங்க இருந்தாலும் நமக்கான வாழ்க்கைன்றது நம்ம டிசைன் பண்றது தானே. வாழ்க்கை வெரைட்டியா நமக்கு ஆப்ப சொருகுறப்போ, கந்தசஷ்டி கவசம் கூட அடுத்து தாங்க வரும். முதல்ல மனசுக்குள்ள நிக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? "பல வேடிக்கை மனிதரைப் போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ?" அந்த வரி குடுக்குற பூஸ்ட் இருக்கு பாருங்க. "போடுறா அடுத்த பால, 6 அடிக்க நான் ரெடின்னு." நம்ம ஸ்டைல திமிரா நிப்போம்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மினி விலாக். நம்மளோட ஃபேஸ் ஆயில் ரொம்ப எஃபெக்டிவா போயிட்டுருக்கு. க்ளோஸ் சர்க்கிள் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு குடுக்கறதுனால, லைவா அவங்களோட ஃபேஸ்ல அந்த ரிசல்ட்ட பார்க்குறப்போ ரொம்ப ஹேப்பியா இருக்கு. நார்மலா அது டீச்சர் புத்திங்க. சொல்லிக் குடுத்தா கூட ரிசல்ட் பார்க்குறப்ப தான் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓ! இத்தன ஸ்டூடெண்ட் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு.